அன்புள்ளம் கொண்ட தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கந்த புராணத்தை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ நேற்றைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ததிசி முனிவருடைய சாபம். ததிசி முனிவர் தான் தக்ஷனுக்கு எல்லாத்தையும் எடுத்து இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ததிசி முனிவர் பல கதைகளை தக்ஷனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. தக்ஷன் எழுப்பிய கேள்விக்கெல்லாம் விளக்கமும் தந்தார். ஹே தக்ஷா, சிவபெருமானை தாமச குணமுடையவர் என்று குற்றம் சாட்டுகிறாய். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய மூன்றிலும் அழித்தல் தொழிலை அவர் மேற்கொண்டுள்ளார். படைத்தலுக்கு சாத்விக குணமும் காத்தலுக்கு ராஜகுணமும் உண்டாக்கிய அவர் கோபத்தினால் அழித்தலை மேற்கொள்ள வேண்டும் என்பதால் தாமச குணத்தை அதற்கு உரியதாக்கினார். அந்த காரியத்திற்கு தாமச குணம் ஏற்றதேயன்றி இறைவனை அக்க குணமுடையவராக சொல்ல முடியாது. கல்லால மரத்தின் அடியிலே சனாகதி முனிவர்களுக்கு ஞான உபதேசம் செய்வது எவ்வாறு சாத்தியப்படும்? ஞானமில்லாதவர் ஞான உபதேசம் செய்வது எப்படி சாத்தியப்படும்? ஞானமில்லாத உனக்கு இது எப்படி புரியும்? அழித்த தொழில் ஒன்றை குறித்தே அவருக்கு தாமச குணம் சொல்லப்படுவதால் அவரை அவ்வாறு நினைக்காதே. அறியாமையை விடுத்து அவருக்குரிய கௌரவத்தை தந்து யாகத்தை தொடங்கு என்று கூறினார். அப்போது தக்ஷன் அவருடைய வார்த்தையை ஏற்கவில்லை. சிவபெருமானுக்கு யாகத்திலே அவிர்வாகம் தர முடியாது என கூறினான். அதனால் முனிவருடைய கோபம் எல்லை மீறியது. ஆசனத்தை விட்டு எழுந்தார். அவருடைய கோபத்தை கண்டு முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் என்ன நேருமோ என்று அஞ்சினார். ததிசி முனிவர் தக்ஷனை பார்த்து, ஏ மூடா, உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் கூறிய அறிவுரைகளை ஏற்க மறுத்தாய். சிவபெருமானை விலக்கி நீ செய்யும் இந்த யாகம் பூர்த்தியாகாமல் போகட்டும், உன்னோடு தேவர்களும் அழியட்டும் என்று சாபமிட்டார். பிறகு யாகசாலையிலே கூடியிருந்த அந்தணர்களை பார்த்து, செல்வத்தின் மீது ஆசை கொண்டு வேத நெறிக்கு புறமான இந்த யாகத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இதனால் உங்கள் கௌரவம் அழிந்துவிட்டது. சிவபெருமானையும் அவருடைய அடியார்களையும் விபூதி ருத்ராட்சங்களையும் இகழ்ந்து பேசி அதனால் பிறவிகளை எடுத்து நற்கதி அடையாமல் வேதத்திற்கு புறம்பான வாழ்க்கையை நடத்துவீர்களாக என்று சாபமிட்டார். அதன் பிறகு அவர் தம்முடைய சிஷ்யர்களுடன் வந்த முனிவர்களுடனும் யாகசாலையை விட்டு வெளியேறினார். இப்போ ததிசி முனிவர் தக்ஷனுக்கு சாபம் கொடுத்துட்டு வெளியே போயிட்டார். அடுத்து அழிந்தது யாகம். ததிசி முனிவர் கோபத்தோடு யாகசாலை விட்டு வெளியேறியதும் யாகசாலையில் கட்டியிருந்த தக்ஷனுடைய கொடி அறுத்து விழுந்தது. காக்கைகளும் கழுவுகளும் யாக ஸ்தம்பத்திலேயே உட்கார்ந்திருந்தன. தக்ஷன் கையில் எடுத்த பொருள் தவறி விழுந்தது. அவன் எழுந்திருக்கவே முயன்றபோது தடுமாறி அருகிலிருந்த கம்பத்திலே மோதிக்கொண்டான். இவ்வாறு பல தீய சகுனங்கள் ஏற்பட்டன. அவற்றை கண்டு தக்ஷன் சிறிதும் மனம் கலங்கவில்லை. அவன் உறுதி கொஞ்சமும் மாறாதிருந்தது. நான்முகனையும் விஷ்ணுவையும் வணங்கி அவர்களுடைய திருவடிகளை பூஜித்து யாகத்தை தொடங்கினான். அபசகுணம் ஏற்பட்டது. அதை பத்தி கூட தக்ஷன் கவலைப்படாம திரும்ப யாகத்துக்கு தொடராரு. தேவர்களும் முனிவர்களும் பொருள்களை அளித்து கௌரவித்தான். பெண்களை அழைத்து அவர்களுக்கு பட்டாடைகளும் ஆபரணங்களும் தந்தான். அந்தணர்களை வரவழைத்து ஆபரணங்களையும் உயர்ந்த ஆடைகளையும் பசுக்களையும் பிற பொருட்களையும் தானமாக வழங்கினான். அனைவரும் மகிழ்ச்சியுடன் தக்ஷனை போற்றினர். மூவகை அக்னிகளும் வளர்க்கப்பட்டு யாகம் தொடங்கியது. தக்ஷன் நடுநாயமாக அமர்ந்து எல்லா காரியங்களையும் கவனித்து வந்தான். பூவுலகிற்கு வந்த நாரதர் தக்ஷன் யாகத்தை பற்றி அறிந்து அதை காண அங்கு வந்தார். ஈசனை தவிர பிற தேவர்கள் யாகசாலையில் அமர்ந்திருப்பதையும் சிவனுக்கு அவிர்வாகம் தராதிருக்க வேண்டும் என்றே ஈசன் அவன் அழைக்கவில்லை என்றும் அவர்கள் பேசிக் கொண்டதையும் கண்டு வேதனைப்பட்டார். இறைவனை விலக்கி செய்யப்படும் அந்த யாகம் பூர்த்தி ஆகாது தடைப்பட்டு விடுமே என வருந்தி கைலாயத்துக்கு சென்றார். எம்பெருமானை நமஸ்கரித்து, பிரபு மகாதேவா, பூ உலகிலே கங்கை கரையில் தக்ஷ பிரஜாதிபதி ஒரு யாகம் நடத்தி கொண்டு வருகிறார். அதற்கு சகலமான தேவர்களும் அங்கே இருக்கின்றன. தாங்கள் மட்டும் யாகத்திற்கு வராதது புதுமையாக இருக்கிறது என்று தெரிவித்தார். நாரதருடைய எண்ணத்தை அறிந்தவராய் ஈசன் அவரை பார்த்து புன்முறுவல் செய்தார். அவருக்கு பக்கத்தை அமர்ந்திருந்த உமாதேவியருக்கு தந்தை செய்யும் யாகத்தை காண வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது. நாயகனிடம் தெரிவித்து அனுமதி கோரினாள். தேவி, இந்த யாகம் செய்யப்படும் நோக்கமே வேறு.
தக்ஷன் தான் பெற்ற உயரிய பதவியின் மோகத்தில் இருக்கிறான். அவன் உன்னை மதிக்க மாட்டான். அங்கு செல்வதில் நீ அவமானமே அடைவாய் என்றார் ஈசன். தேவியின் உள்ளம் யாகத்தை காணவே விழைந்தது. அவர் மறுபடியும் நமஸ்கரித்து, சுவாமி, என் தந்தையான தக்ஷன் அறிவில்லாது செய்த பிழையை பொறுத்தருள வேண்டும். நம் மீது அவருக்குள்ள கோபத்தாலேயே நம்மை அழைக்கவில்லை. என்னை நேரிலே கண்டதும் அவருடைய கோபம் தானே நீங்கிவிடும். நான் யாகத்துக்கு செல்ல விரும்புகிறேன், அனுமதி தர வேண்டும் என்று வேண்டினாள். அதற்கு ஈசன், உன் விருப்பம் அதுவானால் நான் தடுக்கவில்லை, போய் வா என்றார் இறைவன். தேவி தந்தையின் யாகத்தை காண விமானத்தில் ஏறி புறப்பட்டாள். சுமாலி, மாலினி என்ற இரு பெண்கள் தேவிக்கு கொடைபிடித்தார்கள். மங்களை, கமலை என்ற இருவரும் சாமரம் வீசினார்கள். மற்றும் சிலர் ஆலவட்டம் பிடித்தார்கள். மலர் தூவி வாழ்த்தினார்கள். நந்தி தேவரின் மனைவி சுகேசை பாதுகைகளை தாங்கி சென்றாள். மலினி, அணிந்திதை இருவரும் மலர் மாலைகள் எடுத்து வந்து அணிவித்தனர். சோமநந்தி என்பவள் பற்பல வாத்தியங்களை முழங்கிக் கொண்டு 12 கோடி பூதகணங்கள் வர முன்னே சென்றாள். மிகுந்த கோலாகலத்தோடு சென்ற தேவி யாகசாலையை அடைந்து உள்ளே நுழைந்தாள். யாக குண்டத்தின் அருகே அமர்ந்திருந்த தக்ஷனை அவளை பார்த்ததும் சினம் கொண்டவனாய் எழுந்து வந்தான். அருகில் வந்ததும் கோபத்தோடு அவளை பார்த்து, உன்னை யாகத்துக்கு வரும்படி நான் அழைக்கவில்லையே, அழையாதிருக்கையில் இங்கே ஏன் வந்தாய் என்று கேட்டான். அப்பா, என் சகோதரிகளும் அவர்களுடைய கணவர்களும் உனக்கு வேண்டியவர்களாகிவிட நானும் என் கணவர் மட்டுமே உன் வெறுப்புக்கு ஆளாக காரணம் என்ன? அவர்கள் அழைத்து கௌரவித்தது போல் எங்களையும் அழைத்து கௌரவிப்பதுதானே முறை. அவ்விதம் செய்யாமல் இருந்தது ஏன் என்று துக்கத்தோடு கேட்டாள் தேவி. சுடலை பேய்களுடன் கூத்தாடும் அந்த பித்தனை விரும்பி நீ மணந்து கொண்டதால் என் வெறுப்புக்கு நீயும் ஆளானாய். உன் சகோதரர்களுடைய கணவர்களை பார், அவர்கள் என்னை மதித்து நடந்துக்கிறார்கள். உன் கணவர் என்னை மதிப்பதில்லை. எனக்கு அவமானத்தை உண்டாக்கும் செயல்களை புரிந்தான். அதனால் உங்களிடம் எனக்கு அன்பு இல்லை. என்னை மதிக்காத உன் கணவனுக்கு இந்த யாகத்தில் அவிர்ப்பாகமும் கிடையாது. நீங்க வருவதை நான் விரும்பவும் இல்லை. திரும்ப போய்விடு என்றார் தக்ஷன். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தேவியின் உள்ளம் கோபத்தால் குமுறியது. கண்கள் சிவந்தன. எரித்து விடுவது போல் தந்தையை பார்த்தாள். அருகிலிருந்த விமலை என்ற தோழி சினத்தால் நடுங்கும் தேவியின் திருமேனியை மெல்ல தாங்கியபடி, அம்மா, சாந்தம் கொள்ளுங்கள். நீங்கள் கோபம் கொண்டால் இந்த உலகம் தாங்காது என்றாள். தேவி தந்தையை பார்த்து, அப்பா, இந்த சபையிலே நீங்கள் என்னை அவமதித்ததை நான் பொருட்படுத்தவில்லை. ஆனால் என் கணவரை இகழ்ந்து பேசுவதை நான் பொறுக்க மாட்டேன். சுடலிலே ஆடும் பித்தன் என அவரை இகழ்ந்தீர்கள். அவர் செய்யும் காரியம் ஆணவத்தால் அறிவு மயங்கி இருக்கும் உங்களுக்கு விளங்கவில்லை. உயிர்கள் பிறந்து துன்புறாத வண்ணம் அவற்றை அழித்து வருத்தத்தை மாற்றுகின்ற அழித்தல் செயலானது அருட்செயலே ஆகும். அவரிடமிருந்து எல்லாம் தோன்றுகின்றன. வேத காமங்கள் அவரை துதிக்கின்றன. அவரை தவிர தலைவர் இல்லை. சிவ என்ற இரு எழுத்துக்களை உச்சரிப்பவர்கள் பிறவா பேரின்பத்தை அடைகிறார்கள். அத்தகைய ஈசனுக்கு நீங்கள் அவிர்ப்பாகம் தர மறுக்கிறீர்கள். அவரை பகைத்து கொண்டு நீங்கள் வாழ முடியுமா? ஈசனை இழந்தவர்கள் தண்டலிருந்து தப்ப முடியாது என வேதங்கள் கூறுகின்றன. திரும்ப போ என்று சொல்லிவிட்ட பிறகு நான் இங்கு இருக்க மாட்டேன். திரும்ப செல்கிறேன். நீங்கள் செய்த வினையே உங்களை அழிக்கட்டும் என்று சொல்லி வேகமாக அங்கிருந்து வெளியேறினார். அவர்களுடன் வந்திருந்த பூதகணங்களும் கைலாயத்துக்கு திரும்பின. இறைவன் சன்னிதானத்தை அடைந்த தேவி துக்கத்தாலும் அவமானத்தாலும் கோபத்தாலும் உள்ளம் குமுற அவரை வணங்கி, என் தந்தை தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் நிறைந்த அந்த சபையிலே தங்களை இகழ்ந்து பேசி என்னையும் அவமானப்படுத்தியதால் திரும்பி வந்திருக்கிறேன். தங்களை விலகி செய்யப்படும் அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று வேண்டினாள். ஈசன் மௌனமாக இருந்தார். தேவி ஆத்திரவசப்பட்டு பேசுகிறாளா அல்லது உண்மையிலே அந்த யாகத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறாளா என்பதை அறிய விரும்பினார் போலும். அவள் மறுபடியும் அவரை வணங்கி, சுவாமி, தாங்கள் விஷயத்தை பெரிதாக்கி கொள்ள விரும்பாவிடில் என் பொருட்டாவது யாகத்தை அழிக்க வேண்டும். எந்த கணம் தங்களை இகழ்ந்து பேசத் தொடங்கினாரோ அது முதல் எனக்கும் அவருக்கும் உள்ள தந்தை மகள் உறவு அறுத்து விட்டது என்று வற்புறுத்தினாள். தக்ஷனுடைய யாகத்தை அழிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார்.
1000 தலைகளும் முகங்களும் தோறும் 3 கண்களும் வளைந்த கொடிய பற்களும் மண்டையோடுகளும் எலும்பு காலனான மாலை உடைய உக்கிர சுரூபியான வீரபத்திர இறைவன் தம்முடைய நெற்றி கண்ணிலிருந்து தோற்றுவித்தார். அதை பார்த்த தேவி தன்னுடைய கோபத்திலிருந்து 1000 முகங்களையும் 2000 முகங்களையும் உடைய பத்திரகாளியை உண்டாக்கினாள். சிவபெருமான் அவ்விருவரையும் பார்த்து, கங்கை கரையிலே என்னை இகழ்ந்து வேதநெறிக்கு புறம்பாக தக்ஷன் ஒரு யாகம் செய்கிறான். அங்கே சென்று எனக்கு சேர வேண்டிய அவிர்ப்பாகத்தை கேளுங்கள். கொடுத்தால் பெற்றுக்கொண்டு திரும்பி வாருங்கள். தக்ஷன் கொடுக்க மறுப்பாயானால் அவருடைய தலையை அறுத்து அங்கு வந்திருப்பவர்களை அழித்து யாகத்தை நிறைவேறாது செய்யவும். அப்போது நான் அங்கு வருகிறேன் என்றார். வீரபத்ரரும் பத்ரகாளியும் விடை பெற்று புறப்பட்டார்கள். வீரபத்ரர் தம்முடைய மூச்சுக்காற்றிலிருந்து தேகத்திலிருந்தும் எண்ணற்ற பூதகணங்களை உண்டாக்கினார். பத்ரகாளியும் அவ்வாறே ஆயிரக்கணக்கான காளிகளை தோற்றுவித்தாள். சேனைகள் சூழ்ந்து வர இருவரும் தக்ஷனுடைய யாகசாலையை அடைந்தனர். யாகசாலையை சூழ்ந்து கொண்டு எவரும் வெளியேற வண்ணம் காத்து வருமாறு உடன் வந்த சேனைகளை நாற்புறமும் நிறுத்திவிட்டு வீரபத்ரரும் பத்ரகாளியும் யாகசாலையினுள் நுழைந்தனர். மிகவும் உக்கிரமான தோற்றத்தோடு யாகசாலையில் நுழைந்த அவ்விருவரையும் கண்டு அங்கே கூடியிருந்தவர்கள் திடுக்கிட்டனர். வீரபத்ரன் தக்ஷன் அமர்ந்திருந்த இடத்திற்கு வந்து அவன் முன்பு நின்றான். தக்ஷன் அவருடைய தோற்றத்தை கண்டு உள்ளம் நடுங்கியனாய், அடே, நீ யார்? என்ன காரியமாக இங்கே வந்திருக்கிறார் என்று கேட்டான். நான் சிவபெருமானுடைய மகன். அவருக்கு சேர வேண்டிய அவிர்ப்பாகத்தை பெற்று செல்ல வந்திருக்கிறேன் என்று பதில் அளித்தார் வீரபத்ரர். ஈசனுக்கு அவிர்ப்பாகமா? இங்கு மட்டுமல்ல, இனி உலகிலே நடைபெற போகும் யாகங்களிலும் கூட சிவனுக்கு அவிர்ப்பாகம் தரமாட்டார்கள் என்றான் தக்ஷன். அப்போது அங்கே இருந்த 4 வேதங்களும் பிரணவமும் எழுந்து, தக்ஷ பிரஜாதிபதி, யாகத்துக்கு தலைவர் சிவபெருமான் ஒருவரே. அவருக்கு அவிர்ப்பாகம் இல்லை என கூறுவது முட்டாள்தனமே ஆகும். தாமதம் செய்யாமல் சிவனுக்கு சேர வேண்டியதை கொடு என்று கூறின. தக்ஷனோ அந்த வார்த்தைகளை சிறிதும் லட்சியமே செய்யவில்லை. தான் முடிவிலிருந்து மாறுபட முடியாது என்று தெரிவித்தான். இதை கேட்ட பிரணவமும் 4 வேதங்களும் ஈசனுக்கு இடமில்லாத யாகத்தில் தாங்களும் கலந்து கொள்ள இயலாது என சொல்லிவிட்டு யாகசாலையை விட்டு வெளியேறின. வீரபத்ரன் தக்ஷனை பார்த்து, இப்போதாவது உன் அறிவு தெளிவுபட்டதா? சிவனுக்கு சேர வேண்டியதை கொடு என்று கேட்டார். என் முடிவு தீர்மானமானது. சுடலில் ஆடும் பித்தன் இந்த சபையிலே வந்திருந்து மற்றவர்களுடன் அவிர்ப்பாகம் வாங்க தகுதி இல்லாதவன். அவனுக்கு ஒருபோதும் அவிர்ப்பாகம் தரமாட்டேன் என்றான் தக்ஷன். வீரபத்ரர் மிகுந்த கோபமடைந்தார். கண்களில் அனல் பறக்க நாற்புறமும் அமர்ந்திருந்த தேவர்களை பார்த்தார். ஈசனுக்கு யாகத்திலே இடமில்லை என மறுத்த ஒருவன் யாகம் செய்கிறான். அவன் செய்வது முறையற்றது என தடுக்காமல் அந்த யாகத்துக்கு நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆகவே அவனுடைய முடிவுக்கு நீங்களும் ஒப்புதல் தந்து விட்டதாகவே ஆகிறது என்று கேட்டார். அவர்கள் என்ன பதில் கூறுவார்கள்? தக்ஷனுடைய கோபத்துக்கு பயந்து மௌனமாக இருந்தார்கள். வீரபத்தர் அவர்களுடைய மௌனத்தை கண்டு மேலும் சினமடைந்தார். கையிலே பிடித்திருந்த தண்டாயுதத்தால் விஷ்ணுவின் மார்பிலே அடித்தார். அவர் மயங்கி தரையிலே சாய்ந்தார். பிரம்மனை பற்றி இழுத்து அவருடைய தலையிலே ஓங்கி குட்டினார். பொறிகள் கலைஞராய் ஆசனத்தில் சாய்ந்து விட்டார் நான்முகன். பத்ரகாளி பிரம்மனுடைய மனைவியை இழுத்து அவர்களுடைய மூக்கை அறுத்தாள். தேவர்கள் பயந்து நாற்புறம் ஓடத் தொடங்கினர். முனிவர்களும் தங்கள் இருப்பிடங்களை விட்டு எழுந்து ஓடலானார். அவர்களால் யாகசாலையை விட்டு வெளியே செல்ல முடியவில்லை. வாயிலில் பூதகணங்கள் வழிமறித்தன. எங்கும் ஒரே குழப்பமாக விட்டது. வீரபத்ரர் கோபத்தோடு இங்கும் அங்கும் பாய்ந்து அகப்பட்டவர்கள் எல்லாம் தண்டித்தார். சந்திரனை பிடித்து தள்ளி காலினால் அவனை தேய்த்தார். சூரனுடைய கன்னத்திலே அரைந்து அவனுடைய பற்கள் அனைத்தும் கொட்டுமாறு செய்தார். 12 ஆதித்யர்களில் ஒருவரான பகன் என்பவனுடைய கண்களை பிடுங்கினார். இந்திரன் குயில் உருவம் எடுத்து அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றான். அவன் முயற்சி வெற்றி பெறவில்லை. வீரபத்ரர் வாளினால் அவன் உடலை வெட்டி தள்ளினார். அவனுடைய கைகள் 7 நாக்குகளையும் அறுத்து எறிந்தார். அவனுடைய பத்தினி ஸ்வாகா தேவியின் மூக்கை நகத்தினால் கிள்ளினார். நிருதியை தடியினால் அடித்து வீழ்த்தினார்.
ருத்ரர்கள் வீரபத்ரரை கண்டதும் நடுநடுங்கி அவரையே சரணடைந்தனர். வீரபத்ரர் அவர்களுக்கு எவ்வித துன்பமும் தராது வெளியே அனுப்பி வைத்தார். வருணனை மழு என்ற ஆயுதத்தினால் அடித்து கொன்றார். வாயு மழுவின் தாக்குதலுக்குள்ளானான். குபேரன் சூலத்தால் குத்தி கொல்லப்பட்டான். ஈசான் பயந்து நமஸ்கரிக்க அவருக்கு துன்பம் ஏதும் நேரவில்லை. அசுரேதனை துரத்தி சென்று அவன் தலையை கொய்தார். இக்ஜவர்கள் மகனான மாரி கும்பலிடையே நழுவ முயன்றான். வீரபத்ரர் பானத்தால் அவனை அடித்து தள்ளினார். யாகசாலையில் நேரிட்ட குழப்பத்தையும் தேவர்களும் மற்றவர்களும் வீரபத்ரால் தண்டிக்கப்படுவதை கண்ட தக்ஷன் அனைத்துக்கும் தானே காரணம் என்பதை உணர்ந்தான். சிவனை இகழ்ந்து பேசியதே அத்தகைய துன்பம் நேர காரணம் என்பதை அவன் தெரிந்து கொண்டான். நிலைமை மீறிய பின் அறிவு வரப்பெற்ற அவன் என்ன செய்ய முடியும்? வீரபத்ரர் அவனை பிடித்து இழுத்து, அடே மூடா, ஆணவம் மிகுந்து சிவபெருமானை பழித்து பேசி உனக்கு இதுவே தகுந்த தண்டனை என்று சொல்லி அவன் தலையை வெட்டி அக்னி குண்டத்திலே வீசினார். அக்னியிலே அத்தலை வெந்து சாம்பலாயிற்று. பத்ரகாளியும் பெண்களுக்கிடையே புகுந்து பலரை தண்டித்தார். தேவ மாதர்களும் தட்சனுடைய மனைவியும் அவளிடம் பலவாறு துன்பங்களை அடைந்தனர். வெளியே காவலாக இருந்த பூதகணங்களும் காளிகளும் மதில் சுவரை உடைத்துக் கொண்டு வெள்ளம் போல் உள்ளே பாய்ந்தனர். யாகசாலை போர்க்களமாகிவிட்டது. கையெழுந்தோறும் கால் எழுந்தோறும் கதறினர். பூதகணங்கள் பலரை காலால் மிதித்து தேய்த்தனர். சிலரை அடித்து கொன்றார்கள். வேறு சிலரை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிந்தார்கள். இன்னும் பலரை பற்களால் கடித்து குதறினார்கள். சாமான்கள் எல்லாம் நாசம் செய்யப்பட்டன. யாகசாலையில் இருந்தவர்களில் ஆண்களும் பெண்களும் உள்பட ஒருவர் கூட சிவாபாசரத்துக்குரிய தண்டனை அடையாமல் தப்பவில்லை. வீரபத்ரால் தாக்கப்பட்ட விஷ்ணு மயக்கம் நீங்கி கண் விழித்தார். யாகசாலையிலே எங்கும் பெருநாசம் ஏற்பட்டிருப்பதை பூதகணங்கள் அங்கிருப்பவர்களை அடித்து மிதித்து துன்புறுத்துவதையும் கண்டார். மிகுந்த கோபத்தோடு கருடனை நினைத்தார். கருடன் பூதகணங்களால் கொல்லப்பட்டு விட்டதால் வரவில்லை. விஷ்ணு தம்முடைய கோபத்தையே கருடனாக மாற்றி அதன் மீது ஏறி வீரபத்ரருடன் சண்டைக்கு சென்றார். ஈசன் திருவருளால் தேவர்களே குதிர்களாகி இழுக்கும் அழகிய ரதம் ஒன்று வீரபத்ரருக்காக வந்து சேர்ந்தது. அந்த சமயத்தில் சோர்ந்து கிடந்த பிரம்மன் எழுந்து சாரதின் வேடம் பூண்டு அந்த தேரில் வீரபத்ரர் முன் கொண்டு வந்து அதை நிறுத்தினார். எம்பெருமானை தங்களுக்கென வந்திருக்கும் இத்தேரில் தங்கள் துணைவியாரோடு ஏறி அருள வேண்டும் என பிரார்த்தித்தார். வீரபத்ரர் பிரம்மனிடம் கொண்டிருந்த கோபத்தை விடுத்து அவருடைய வேண்டுகோளை ஏற்று பத்ரகாளியோடு ரதத்திலே ஏறி சண்டைக்கு சென்றார். வீரபத்ரரை கண்ட மாதவன் ஈசனை இகழ்ந்து தக்ஷனை தண்டிப்பது நியாயம், ஒரு தவறும் செய்யாத மற்றவர்கள் ஏன் தண்டித்தாய் என்று கேட்டார். வீரபத்ரர் கோபத்தோடு, மாதவா, சிவனை விலைக்கு செய்யப்படும் இந்த முறையற்ற யாகத்தில் கலந்து கொண்டு தேவர்களாகிய நீங்கள் தக்ஷனால் அளிக்கப்பட்ட அவிர்வாகத்தை பெற்று சாப்பிட்டீர்கள் என்றார். மாதவன் கோபத்தோடு வீரபத்ரனை பானங்களால் தாக்கினார். வீரபத்ரரும் அஸ்திரங்களை பிரயோகித்து விஷ்ணுவின் பானங்களை அழித்தார். இருவருக்கும் இடையே உக்கிரமான யுத்தம் உண்டாயிற்று. விஷ்ணுவின் பானங்களை தகர்த்து அவருடைய சாரங்கள் எனப்படும் வில்லை வீரபத்ரர் முறித்தார். கருடனுடைய சிறகுகளை வெட்டி நிலத்திலே தள்ளினார். மாயையால் தம்மை போன்று பல உருவங்களை எடுத்து விஷ்ணு 4 பக்கங்களிலுமிருந்து வீரபத்ரரை தாக்கினார். வீரபத்ரர் மாதவனுடைய மாயையை போக்கி அவரால் தோற்றுவிக்கப்பட்டவர்களை நெற்றி கண்ணால் எரித்தார். விஷ்ணு கோபமடைந்து சக்கராயுதத்தை பிரயோகம் செய்ய வீரபத்ரர் சிறிதும் மனம் கலங்காது அதை கையிலே பிடித்து விழுங்கிவிட்டார். எல்லையற்ற கோபத்தோடு வாளை உருவிக்கொண்டு விஷ்ணு பாய்ந்தார். வீரபத்ரர் அவரை பார்த்து ஹோங்காரம் செய்யவே விஷ்ணுவின் சக்தி அடங்கிவிட்டது. அவர் சோர்ந்து போய் நின்றார். அப்போது வானத்திலே கோபத்தை விட்டு சாந்தமடைவாயாக என்று ஈசனுடைய வாக்கு அசரீரியாக கேட்டது. வீரபத்ரர் மாதவனுடைய மார்பை பிளக்க வேண்டும் என்ற தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டார். அந்த சமயத்தில் நான்முகன் வீரபத்ரரை நமஸ்கரித்து, ஐயனே, தக்ஷனால் செய்யப்பட்ட யாகத்திலே கலந்து கொண்டு அவன் அளித்த அவிர்வாகத்தை பெற்ற குற்றத்திற்காக என்னை மன்னித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார்.
வீரபத்ரர் அவருடைய விஷயத்தில் தாம் மன்னிப்பு அளிப்பதாக கூறினார். வீரபத்ரருடைய கோபம் குறைந்திருக்கும் அந்த வேலையை விஷ்ணு தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். அவரையும் வணங்கி, வீரத்தில் சிறந்தவரே, பலவித அஸ்திரங்களை பிரயோகித்தும் தங்களை வெற்றி காண முடியவில்லை. தக்ஷன் செய்த யாகத்தில் இறைவனுக்கு இடமில்லை என்பதை தெரிந்த பின்னரும் தாங்கள் கலந்து கொண்டது தவறே. அத்தவறுக்கு ஏற்ற தண்டனையை தான் அளித்தீர்கள். தாங்கள் என்னை அடித்ததை பற்றி எனக்கு கோபமில்லை. நான் தவறு செய்ததாயே மற்றவர்களைப் போலவே என்னையும் தண்டித்தீர்கள். சிவபெருமானுக்கு 4 சக்திகள் உண்டு. லயசக்தி, கோரசக்தி, போகசக்தி, புருஷ சக்தி என்பார்கள் அவர்கள். லயசக்தி துர்காதேவியாவாள். காளி கோரசக்தி என அழைக்கப்படுகிறார். உமாதேவி போகசக்தி, புருஷ சக்தி நானே. ஆகையால் நான் எம்பெருமானுடைய சக்தியே ஆவேன். அவரிடம் எனக்கு பகை கிடையாது. அவருடைய திருவடிகளை பூஜித்து தங்களுடன் போரிட்டதால் இழந்த ஆற்றலையும் ஆயுதங்களையும் திரும்ப பெற என்னை மன்னித்தருள வேண்டும் என்று கூறினார். வீரபத்ரர் விஷ்ணுவின் வேண்டுகோளை ஏற்று அவரிடம் கொண்டிருந்த கோபத்தை மாற்றிக்கொண்டார். அப்போது சிவபெருமான் தேவியோடு ரிஷப வாகனத்தில் அமர்ந்தவராய் பூதகணங்கள் சூழ அங்கே தோன்றினார். வீரபத்ரரும் பத்ரகாளியும் இறைவன் திருவடிகளில் வணங்கி ஒதுங்கி நின்றனர். நான்முகன் விஷ்ணுவுடன் இறைவனை பலவாறு துதித்தார்கள். யாகசாலை அழிந்து கிடப்பதும் தேவர்களும் முனிவர்களும் வதம் செய்யப்பட்டு கிடப்பதையும் கண்ட தேவி இறைவன் நோக்கி, சுவாமி, இந்திராதி தேவர்களும் மற்றவர்களும் ஏற்பட்ட துன்பம் என்னால் ஏற்பட்டதாக வீண் பழி வந்தடையும். தங்களுக்கு அபசாரம் செய்ததாலேயே அவர்கள் துன்பத்தை அடைந்தனர் என்பதை மற்றவர்கள் கொள்ள மாட்டார்கள். இவர்கள் விஷயத்தில் தாங்கள் அன்பு கொண்டு இவர்களை எழுப்பி தர வேண்டும் என்று கேட்டாள். சிவபெருமான் மெல்ல சிரித்தபடி வீரபத்ரரை பார்த்தார். சிவபெருமானுடைய திருவுள்ளத்தை அறிந்த வீரபத்ரர் இறந்தவர்கள் அனைவரையும் முன்போல எழுப்பி செய்தார். அவர்கள் இரவி சமேதராக வந்திருக்கும் சிவபெருமானை கண்டு மெய் பதித்து கண்களில் நீரை கொட்ட நிலத்திலே விழுந்து வணங்கினார்கள். மகாதேவா, பெரும் பாவிகளாகிய எங்கள் மீது கருணை கொண்டு அருள் புரிந்தீர்கள். முறையற்ற வேள்வியில் கலந்து கொண்ட நாங்கள் அக்குற்றத்திற்காக வெகு காலம் துன்பப்படாமல் இருப்பதற்காக எங்களை தண்டித்து காத்து அருளினீர்கள். தாங்கள் கருணையை எவ்வாறு புகழ்வது என்று போற்றி கொண்டாடினார்கள். வீரபத்ரரால் கொல்லப்பட்ட அனைவரும் உயிர் பெற்று எழுந்திருக்கையில் தக்ஷன் மற்றும் உயிர் பெறாததைக் கண்டு நான்முகன் இறைவனை நோக்கி, மகேஸ்வரா, அறியாமை காரணமாக தக்ஷன் தங்களை இகழ்ந்து பேசி முறையற்ற யாகத்தை செய்தான். எங்களிடம் கருணை காட்டினீர்கள். அதுபோல அவன் விஷயத்திலும் தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டார். தக்ஷனும் உயிர் பெற்று எழுமாறு இறைவன் அருள் புரிந்தார். வீரபத்ரர் தக்ஷனுடைய உடலை எடுத்து வருமாறும் பானு கம்மனுக்கு சொன்னார். அவன் தலையற்ற தக்ஷனுடைய உடலை எடுத்து வந்து அவர்கள் எதிரில் கிடத்தினான். அங்கு இறந்து கிடந்த ஒரு ஆட்டின் தலையை வெட்டி தக்ஷனுடைய உடலில் வீரபத்ரர் பொருத்தினார். உடனே தக்ஷன் உயிர் பெற்று எழுந்தான். இறைவனையும் இரவையும் ஒருங்கே கண்ட தக்ஷன் ஞான தெளிவை பெற்றதால் மனம் நெகிழ்ந்து கண்களால் நீரை பெருக்கினான். இறைவனுடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி, பிரபு, நான் பெரும் பாவி, அளவிட முடியாத தீமைகளை செய்துள்ளேன். தங்களை போற்றி துதிக்க வேண்டிய வாயினால் பலவாறு பழித்து பேசினேன். தாங்கள் கோபத்தில் காரணமாக பெற்ற தண்டனை மூலம் இன்று என் மனம் தெளிவடைந்து விட்டது. நாயினும் கீழானவன் என் பிழையை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சிவபெருமான் அவன் செய்த குற்றங்களை மன்னித்து முன்போல உயரிய பதத்தை அனைவரும் புகழும்படி அனுபவித்து வருமாறு அனுகிரகம் செய்துவிட்டு மறைந்தார். அவருடன் வீரபத்ரர் முதலானோரும் கைலாயம் திரும்பினர். இதன் தொடர்ச்சியை நம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி. நன்றி, வணக்கம்.